இப்போ அரசியல்ல பெருசா ஜெயிக்கணும்னா கட்சியில மெம்பர்ஸ் சேர்க்கணும்ன்றது கரெக்ட் தான். ஆனா ஆல்ரெடி கட்சியில இருக்க ரெசிஸ்டிங் மெம்பர்ஸை கொஞ்சம் ஆக்டிவா வச்சிருக்கணும். அப்பதான் வின் பண்ண முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்குதான். ஏங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்க மெம்பரை வெளியே ஏதாவது டூர்லாம் கூட்டிட்டு போய் ஆக்டிவா வச்சுக்கணுமா? ஏங்க இதெல்லாம் கவுன்சில் எலெக்ஷனா வின் பண்ணவங்க டூர் கூட்டு போறதுக்கு. இப்போ திமுக சார்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி கழகத்தோட மூத்த முன்னோடிகள் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது பெரிய பொறுப்பு கொடுக்க போறாங்களா? பொறுப்பெல்லாம் இல்ல, பொற்கிளி தான், ஊக்கத்தொகை தான். மூன்று காரணங்கள் சொல்லுவாங்க வெற்றிக்கான. என்னென்ன காரணங்கள்? முதல் காரணம், வெற்றிக்கான காரணம் என்னன்னு சொல்லுவாங்க. என்ன கட்சி தொண்டர்கள் வந்து உழைச்சிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுனது, அப்புறம் நல்ல திட்டங்கள் செஞ்சது, மக்களுடன் அந்த இது அந்த மாதிரி பொதுவா சொல்லுவாங்க. சட்டமன்ற எலெக்ஷன்ல செங்கல், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முட்டை, இதெல்லாம் சொல்லாம விட்டீங்க. இல்லைங்க அது வேற, பொதுவா இப்படிதானே சொல்லுவாங்க. திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் தானே. முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தாரு. என்னங்க இது புது கதையா சொல்றீங்க? அப்படிதான் சொல்றாரு பாருங்க. ஏன் மோடி அவர்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லையே, அவங்களுக்கு தானே வந்தாங்க. சென்னையிலயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராதும் போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? தேர்தல் நிறைவேற்றோடனே 8 முறை வந்தாரு. மாசத்துக்கு 4 முறை வந்துட்டு போனாரு. பிரதமர் வந்து கன்னியாகுமரியில தியானம் பண்ணிட்டு போனாரு. அது தியானம் மாதிரியா இருந்துதான்? பின்ன யோகா மாதிரி இருந்துதான். அதாவது பிரச்சார வடிவு மாதிரி இருந்தது. அது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அப்படியே என்ன பண்ணாரு? இங்க வந்து கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலையில போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவ்வளவு சிறப்பா நடக்காது. அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா ஆங்கிள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க. நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்துட்டே இருங்க, இந்த பக்கம் உதவி எல்லாம் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து சேகர் பாபு அவர்களுக்கு அமைச்சருக்கு வந்து ஷால் போடுறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இந்த பக்கம் ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. கவர் அப் எல்லாரையும் கவர் பண்ணணும்ல, அதனால அப்படி நடக்குங்க. ஸ்டேஜ் நடந்தா கொஞ்சம் இருக்கும்ல. அண்ணா அவர் பேசணும்னா எங்க தொகுதிக்கு நீங்க தானே முக்கியன்ற மாதிரி சால் போடுறாங்க. இவ்வளவு பேசுகிற போது சொன்னாங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 யாராலும் வீழ்த்த முடியாத கோட்டைக்கு வருகிற வரலாற்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இருங்க தம்பி, இருங்க, இந்த அக்கா பேசிட்டு இருக்காங்க, இருங்கப்பா. நீங்க பேசுங்க. அப்பா தம்பி கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா? நீங்கள் பேசுற இங்க வந்து பேசுங்க. அடுத்து மைக் கொடுத்துறேன், உரையாற்றுங்க. ஏன்னா எல்லாரும் உரையாற்றுக்கு வாய்ப்பு. பாத்தீங்களா, அண்ணா பேசும்போது கீழே இந்த டிஸ்டர்பன்ஸ் வருதான். பாத்தீங்களா, அதிமுக யார் வேணாலும் பேசலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப். என்ன கண்டென்ட் ஆன் தி ஸ்பாட்ல இருந்து எடுக்கிறாரு. ஏழை எளியோரும் இந்த மேடையிலே பேசலாம். ஏழை எளியோரும் தம்முடைய விளக்கங்களை கேட்கலாம். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்கள் ஆட்சி மறந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் மறந்து விடாதீர்கள். திமுக அப்படின்னு பேச முடியாது. ராஜா வந்தா ராஜா மட்டும்தான் பேசுவார். ராஜாவுக்கு பக்கத்தில் 10 பேர் நிற்பான். எங்கேயாச்சும் 6 பேர் சட்டை பிடிச்சி வந்துடுவான். நடக்குமா? நடக்காது. இங்க அப்படி அல்ல. யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லலாம், பரிமாறிக்கொள்ளலாம். இதுதான் அதிமுகவின் கொள்கை, லட்சியம். அப்புறம் அந்த எலெக்ஷன்லாம் வருதே, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? எந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி, எங்களை தான் நீங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா அதிமுக போடுவாங்க ஒரு பக்கம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. பட் இருந்தா கூட எங்க அண்ணன் இபிஎஸ் இருக்காரு, நாங்க அவரை முதல்வர் ஆக்கிட்டு போறோம். கூட்டணி வலிமையாக இருக்கும். அதிமுக ஆட்சி விடத்தில் அமரும். யாராலும் மாற்றி காட்ட முயலாம். ஏனென்று சொன்னால், இயக்கத்தை பொறுத்தவரையும் இயக்கம் எப்படி வேறு ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்புறம் இந்த கூட்டணியில ஏதாவது விரிசல், சிக்கல், சலசலப்பு? ஒரு பையன் எனக்கு ஓட்டு போட மாட்டான். கூட்டணியா? எனக்கு எங்க கூட்டணி? உங்களுக்கு எங்க கூட்டணி இருக்க போகுது? தமிழ்நாட்டிலே இப்ப என்ன கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்குது? திமுகவும் விசிகாவும் வந்து இடையில ஏதோ பிரச்சனை இல்லையாங்க? திமுக மற்றும் விசிக ஆகிய 2 கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. தோட்டத்துல கோழி ஓடும்போது ஜிக் ஜிக்னு சத்தம் கேட்கும், மனிதர்கள் ஓடுற மாதிரியா இருக்கும். ஆனா அது கோழி அதெல்லாம் ஓடும். அந்த மாதிரி சின்னதா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஆதவர்ஜுனா அவர்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கு ராசா அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள்
பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். கருத்து சொல்ற உரிமை இருக்குது, அவர் சொல்லட்டும். மற்றபடி கூட்டணியிலாம் பிரச்சனை இல்லை. கட்சி மற்றும் கூட்டணி ஆகியவற்றுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு தலைமை என்கிற முறையில் எனக்கு உள்ளது. எனவே முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி முடிவை எடுப்போம். திமுகவிலிருந்து RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாரு? அவர் நிறைய சொல்றாருங்க. அதாவது நாங்கெல்லாம் சரியான ரூட்ல கரெக்டா போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மேப் போட்டு போயிடுவாங்களா? நாங்க கரெக்டா போயிட்டு இருக்கோம். சில எதிர்கட்சிக்கு வேற வேலை இல்லை, பாவம், பிரச்சனையே பேசுவதற்கு இல்லை, எதையாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு இருந்தாங்க. எதையாவது ஒன்று கலரி பார்க்கணும்னு பார்க்குறாங்க. பாவம், அவங்களால எதுவும் செய்ய முடியல. அவங்க நினைக்கிறது ஒரு 2 நாளுக்கு மேலே நீடிக்க மாட்டேங்குது. RS பாரதி என்ன பாருங்க, எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கல. எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி, எந்த ரிலாக்ஸ் தான், எந்த இல்லை தம்பி, நாங்கள் எங்கள் ரூட்டில் போயிட்டே இருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா மாநாட்டுக்கே அவர் தானே போய் பேசணும். அப்படியா? பின்ன ஆமாங்க, விசிகா மாநாட்டில் பேசணும்ல. அப்புறம் எப்படி சொல்ல ப்ரிப்பேர் முடியும்? பண்ணிட்டாரா? இப்பவே தெரியலையே, பேச்சிலே தெரியலையா? ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியா? சரி சரி. 39 40 ஆயிட்டோம். 200 250 234 சீட்டுக்கு நாங்கள் தான் ஜெயிக்கிறோன்ற சூழ்நிலை வரும்போது எல்லாரும் எங்களோட தான் இருப்பாங்க. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏதாவது 2 கை தட்டாலும் சத்தம் வரும். அதுபோல கூட்டணியுடைய தர்மத்தை காப்பாற்றுறது திமுக தான். அண்ணா காலத்திலிருந்து எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதுன்ற கணக்கே இல்லை. எண்ணங்கள் தான் ஒற்று போக வேண்டும். அந்த எண்ணங்கள் ஒத்த கட்சி தான் எங்களோடு இருக்கு. அதனால எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ்ல வராது. காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்கள் மீட் பண்ணிருக்காரு. பிரஸ் என்ன சொல்றாரு? இந்தியா கூட்டணி இருக்காங்கல்ல. ஆமாங்க, சூப்பரா விளையாடுங்க. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செம்மையா இருந்தது மேட்ச். மேட்ச சொல்லலங்க, பாலிடிக்ஸ்க்கு வாங்க. கிரிக்கெட்லயா? இப்பொழுது இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருப்பதற்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். அப்புறம் திமுகல துணை முதலமைச்சர் போஸ்டிங் யாருக்குன்னு டிபேட்லாம் போதில் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை பத்தி என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? ஓகேன்னு தான் சொல்லுவாரு. கூட்டணி கட்சியில் இருக்காங்கல்ல. ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது? அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. பயிற்சி பெற்றிருக்கிறார். அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று கூட சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் சென்னையில் இலவசமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்சகம் சார்பாக வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான். பிஜேபியோட நிரந்தர தலைவரா இருங்க, பிஜேபிக்காக நிரந்தரமா வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெம்பர்னு சொல்ல வந்தேன் நான். யார சொல்றீங்க? எச் ராஜா அவர்கள் தான். சரி, அவர் விளக்கம் கொடுத்திருக்கா. இதை பத்தி திமுக கவலை பண்ணணும், நான் ஏன் கவலை பண்ணணும்? நம்ம அதை பத்தி பேச வேணாம் பாஸ், அது அவங்க கட்சி பிரச்சனை. எதா இருந்தாலும் அவங்க பார்த்து இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிறதாக சொல்றாங்க. இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அவங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் ஒன்று மாத்திரம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியற விஷயம். 2 கம்யூனிஸ்டுகள், மற்ற கட்சிகள், விசிக எல்லாம் சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் மக்கள் நல கூட்டணியா மாநாக்கு, அந்த கூட்டணிக்கு மொத்தம் அதான் அந்த கூட்டணிக்கே கிடைச்சது எவ்வளோ ஓட்டு? 6% தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அப்படி ஒன்றும் தவிர்க்க முடியாத பெரிய அரசியல் சக்தி இல்லை விடுதலை சிறுத்தைன்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுலேயும் உண்மை இருக்கு. இதில் நம்ம கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை, அவர்களுக்குள் சண்டை இருக்குங்கிறது தெரியுது. நடக்கட்டும். ஆனால் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் கூட பேசிட்டு இருக்கீங்களா? காத்தால பேசினேன், ராத்திரி பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் டெய்லி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் சென்ட்ரல் மினிஸ்டரை பார்க்குறாங்களாம். ஆனால் அது ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க மாதிரி வெளியில தெரிகிறதா. ஆனால் அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் எம்பி சொல்றாரு. அண்ணன் முருகனை சந்திச்சதுனால எல்லாம் விளக்கம் கேட்கணும்னு ஒரு தேவையும் கிடையாது. திருநெல்வேலி எம்பி ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை மீட் பண்ணியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? இல்ல அப்படிதானே சொல்லுவாங்க. அதாவது இல்ல பொதுவா மரியாதை நிமித்தம்னு சொன்னா கூட பரவாயில்ல. எங்களை பொறுத்த மட்டும் அண்ணன் முருகன் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாத ஒரு மத்திய அமைச்சர். தமிழ்நாட்டிற்கு எந்த பிரச்சனைக்காகவும் அண்ணன் முருகன் ஒரு செங்கலை கூட தூக்கி வைக்கலங்கிறது ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அண்ணன் எல் முருகன் அவர்களால் எந்த விஷயமும் நடக்க போவதில்லை. அண்ணன் எல் முருகன் அவர்களால் எந்த மாற்றம் நிகழப் போவதில்லை. அண்ணன் எல் முருகன் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நல்லதும் இதுவரைக்கும் நடந்ததில்லை. அண்ணன் முருகன் சொல்லி ஒன்று நடந்துச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லிருங்க.
நான் அப்புறம் அவரை மாண்புமிகு அமைச்சரை மரியாதையோடு அவர் இந்த சந்திப்பெல்லாம் சந்தித்தா கேள்வி கேட்குறத பற்றி பேசலாம். அவர்னால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கலை.